வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது இலங்கையின் முதற்தர செய்தி வழங்குனர் நியூஸ் ஃபர்ஸ்டின் மதிய நேர பிரதான செய்தி அறிக்கையுடன். கொழும்பில் அமைந்துள்ள நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான கலையகத்திலிருந்து உங்களை சந்திக்கும் நான் ஜூடின் சிந்துஜன். விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் இன்றைய தினத்திற்கான தலைப்புச் செய்திகள். 24வது பொதுநலவாய அரசு தலைவர்கள் மாநாடு மால்டாவில் இன்னும் சில மணித்தியாலங்களில் ஆரம்பம். அரசியல் கைதிகளை விடுவிக்க கோரி ரயில் முன் பாய்ந்து உயிரை மாத்த மாணவனின் இறுதி கிரியை இன்று. கொழும்பு உள்ளிட்ட பல பகுதிகளில் நாளை முற்பகல் 11 மணி முதல் 18 மணித்தியால நீர்வெட்டு. அனைத்து பல்கலைக்கழக பிக்கு மாணவர் சங்கத்தின் எதிர்ப்பு ஊர்வலம் பாராளுமன்றம் நோக்கி செல்வதற்கு தடை. தொடர்வது விரிவான செய்திகள். 24வது பொதுநலவாய அரசு தலைவர்கள் மாநாடு மால்டாவில் அந்த நாட்டு நேரப்படி இன்று காலை 10 மணிக்கு ஆரம்பமாக உள்ளது. 24வது பொதுநலவாய அரசு தலைவர்கள் மாநாடு இலங்கை நேரப்படி பிற்பகல் 2:30 மணிக்கு ஆரம்பமாக உள்ளது. உலகுக்கு பெருமதி சேர்க்கும் நோக்கத்துடன் மோல்டாவில் இன்று ஆரம்பமாக உள்ள 24வது பொதுநலவாய அரசு தலைவர்கள் மாநாடு எதிர்வரும் 29ஆம் தேதி வரை சென் ஆஞ்சலோ கோட்டையில் நடைபெறவுள்ளது. 53 அங்கத்துவ நாடுகளின் தலைவர்கள், பிரதிநிதிகள், ராஜதந்திரிகள் உட்பட பெரும் எண்ணிக்கையிலானோர் இந்த மாநாட்டில் கலந்து கொள்ளவுள்ளனர். 2 வருடங்களுக்கு ஒருமுறை நடைபெறும் பொதுநலவாய அரசு தலைவர்கள் மாநாட்டின் தற்போதைய தலைமை பதவியை வகிக்கின்ற ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன அடுத்த 2 வருடங்களுக்கான தலைமை பதவியை மோல்டா பிரதமர் ஜோசப் மஸ்கட்டிடம் உத்தியபூர்வமாக இன்று ஒப்படைக்கவுள்ளார். இது தவிர பிரான்ஸ் ஜனாதிபதி பிரான்சுவா ஹாலண்டே மற்றும் ஐக்கிய நாடுகள் சபையின் செயலாளர் நாயகம் பான் கி மூன் ஆகியோரும் இம்முறை பொதுநலவாய அரசு தலைவர்கள் மாநாட்டில் விசேட அதிதிகளாக கலந்து கொள்ளவுள்ளனர். பொதுநலவாய அமைப்பின் செயலாளர் நாயகமாக கடந்த 4 வருடங்களாக கடமையாற்றி வரும் கமலேஷ் சர்மாவின் பதவிக்காலமும் இந்த மாநாட்டுடன் நிறைவடைகின்றது. பொதுநலவாய நாடுகள் அமைப்பின் எதிர்வரும் 4 வருடங்களுக்கான புதிய செயலாளர் நாயகம் ஒருவரும் இம்முறை தெரிவு செய்யப்படவுள்ளார். பொதுநலவாய அரசு தலைவர்கள் மாநாட்டுக்கு முன்னோடியாக வர்த்தக மாநாடு, மகளிர் மாநாடு மற்றும் இளைஞர்கள் மாநாடு என்பனவும் கடந்த 2 நாட்களாக நடைபெற்றமை குறிப்பிடத்தக்கதாகும். யாழ் சாவகச்சேரி பகுதியில் ரயிலுடன் மோதுண்டு வயோதிபர் ஒருவர் பலத்த காயமடைந்துள்ளார். இந்த சம்பவம் இன்று காலை 7 மணியளவில் இடம்பெற்றுள்ளதாக போலீசார் குறிப்பிடுகின்றனர். சங்கத்தானை பகுதியைச் சேர்ந்த 65 வயதான ஒருவரை ரயிலில் மோதுண்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இவர் ஓய்வு பெற்ற ஆசிரியர் என்பதுடன் ரயில் கடவையை கடப்பதற்கு முற்பட்டபோது கொழும்பிலிருந்து யாழ்ப்பாணம் நோக்கி பயணித்த ரயிலுடன் மோதுண்டு காயமடைந்துள்ளதாக எமது பிராந்திய செய்தியாளர் கூறினார். ரயில் விபத்தில் காயமடைந்தவர் சாவகச்சேரி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் யாழ் போதனா வைத்தியசாலைக்கு மேலதிக சிகிச்சைகளுக்காக மாற்றப்பட்டுள்ளதாக போலீசார் மேலும் குறிப்பிட்டுள்ளனர். அனைத்து பல்கலைக்கழக பிக்கு மாணவர் சங்கம் மற்றும் மாணவர் ஒன்றியம் இணைந்து நடத்தும் எதிர்ப்பு ஊர்வலம் கழனி நகரை தற்போது அண்மித்துள்ளது. எதிர்ப்பு ஊர்வலம் காரணமாக வீதியில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர்கள் தெரிவித்தனர். பல்கலைக்கழக மாணவர்களின் எதிர்ப்பு ஊர்வலம் கடந்த 5 நாட்களுக்கு முன்னர் பேராதனை பல்கலைக்கழகத்துக்கு முன்பாக ஆரம்பமாகியது. எனினும் அனைத்து பல்கலைக்கழக பிக்கு மாணவர் சங்கம் மற்றும் மாணவர் ஒன்றியம் இணைந்து நடத்தும் எதிர்ப்பு ஊர்வலம் பொல்துவ சந்தையால் பாராளுமன்ற வீதிக்குள் பிரவேசிப்பதற்கு நீதிமன்றத்தினால் தடை விதிக்கப்பட்டுள்ளது. பல்கலைக்கழக மாணவர் ஊர்வலம் தொடர்பில் கடுவல நீதவான் நீதிமன்றத்தில் போலீசார் விளக்கம் அளித்ததை அடுத்து நீதிமன்றத்தினால் தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளரும் உதவி போலீஸ் அधीक्षकருமான ருவன் குணசேகர குறிப்பிட்டார். கொழும்பை வந்தடைந்த பின்னர் இன்று பாராளுமன்றம் நோக்கி செல்வதற்கும் பாராளுமன்றம் அருகே பல்கலைக்கழக மாணவர்களின் கூட்டம் ஒன்றை நடத்துவதற்கும் ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்துள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் கூறினார். இதனையடுத்து கடுவல நீதிமன்றத்தில் தலங்கம போலீசாரினால் விளக்கம் அளிக்கப்பட்டதை அடுத்து மாணவர்களின் எதிர்ப்பு ஊர்வலம் பாராளுமன்றம் நோக்கி செல்வதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. பல்கலைக்கழக மாணவர்கள் எதிர்ப்பு ஊர்வலம் பொல்துவ சந்தையை சென்றடைந்ததும் நீதிமன்றத்தின் தடை உத்தரவை அவர்களிடம் கையளிப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் மேலும் தெரிவித்தார். கொழும்பு, தெஹிவளை, கல்கிசை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் நாளை 18 மணித்தியாலத்திற்கு நீர் விநியோகம் தடைப்படும் என தேசிய நீர்வளங்கள் வடிகாலமைப்பு சபை அறிவித்துள்ளது. இதன் பிரகாரம் நாளை முற்பகல் 11 மணி முதல் நீர் விநியோக தடை அமல்படுத்தப்பட உள்ளது. கோட்டை, கடுவல மாநகர சபைக்குட்பட்ட பகுதிகள், மகரகம, பொரலஸ் கமுவ மற்றும் கொலனாவை நகர சபைக்குட்பட்ட பகுதிகள், கொட்டிகாவத்தை, முல்லேரியா பிரதேச சபைக்குட்பட்ட பகுதிகளில் நீர் விநியோகம் தடைப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. அம்பத்திலே நீர் சுத்திகரிப்பு நிலையத்தின் அத்தியாவசிய திருத்த வேலை காரணமாகவே நாளை நீர் விநியோக தடை அமல்படுத்தப்படுவதாக தேசிய நீர்வளங்கள் வடிகாலமைப்பு சபை மேலும் சுட்டிக்காட்டியுள்ளது. நாடு முழுவதிலும் உள்ள மின்கம்பங்களை மீண்டும் பரிசோதிப்பதற்கு மின்சக்தி மற்றும் எரிசக்தி அமைச்சு தீர்மானித்துள்ளது.
அண்மையில் கின்தோட்டையில் மின்சாரம் தாக்கி 3 உயிரிழந்த சம்பவத்தை அடிப்படையாக கொண்டு மின்கம்பங்களை பரிசோதிப்பதற்கு தீர்மானித்துள்ளதாக அமைச்சின் செயலாளர் சுரேன் பட்டகொட தெரிவித்துள்ளார். இதற்கமைய 11,000 வோல்ட் வால் கொண்ட மின்கம்பங்கள் மற்றும் அவற்றிற்கான மின் விநியோகம் தொடர்பில் உன்னிப்பாக கவனம் செலுத்துவதற்கும் நடவடிக்கை எடுத்துள்ளதாக அமைச்சின் செயலாளர் கூறியுள்ளார். அத்தகைய மின்கம்பங்களை மின்சார கட்டமைப்பில் நிலவும் குறைபாடுகளை நிவர்த்தி செய்து அனர்த்தங்கள் ஏற்படுவதை தவிர்ப்பதே மின்கம்பங்கள் தொடர்பிலான பரிசோதனைகளை முன்னெடுப்பதன் நோக்கமாகும் என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். மட்டக்களப்பு மாவட்டத்தின் தம்பங்கணி இளைஞர் விவசாய திட்ட கிராம மக்கள் எவ்வித அடிப்படை வசதிகளுமின்றி தமது வாழ்வாதாரத்தை கொண்டு செல்கின்றனர். மட்டக்களப்பு படுவான்கரை பகுதியில் அமைந்துள்ளது தம்பங்கணி இளைஞர் விவசாய திட்ட கிராமம். நாட்டில் நிலவிய அசாதாரண சூழ்நிலையினை அடுத்து இந்த பகுதி மக்கள் இடம்பெயர்ந்து வேறு இடங்களில் குடியேறினர். தம்பங்கணி இளைஞர் விவசாய திட்ட கிராம மக்கள் மீள்குடியேறி 10 வருடங்கள் கடந்துள்ள போதிலும் இதுவரை எவ்வித அடிப்படை வசதிகளும் செய்து கொடுக்கப்படவில்லை. படிக்கிறதுக்கும் குத்துலாம்பு வச்சுதான் படிக்கிறதும், வீடு வசதியும் இல்லை, கரண்டும் இல்லை, யானை பிரச்சனையா இருக்கு. யானைகளின் நடமாட்டத்தினால் இந்த பகுதி மக்கள் அச்சத்துடன் வாழ்ந்து வருகின்றனர். இரவில் யானைகளின் அட்டகாசம் தொடர்வதாகவும் வீடுகள் மற்றும் சொத்துக்கள் சேதமாக்கப்படுவதாகவும் மக்கள் தெரிவிக்கின்றனர். குடியேறி 15 வருஷமாவது எதுவித உதவி எங்களுக்கு செய்யவில்லை. யானை இங்க தென்னை மரம் விழுத்தாடுற மரம் கழுவுற எங்களுக்கு ஒரு இரவில் நித்திரல இரவும் 2 யானை பக்கத்தால போனது. விவசாய பயிர்கள் பயன் தரும் மரங்களை யானைகள் அழித்து வருவதாகவும் இதனால் விவசாயத்தினை மேற்கொள்ள முடியாதுள்ளதாகவும் மக்கள் விசனம் தெரிவிக்கின்றனர். நாட்டினாலும் யானை உண்டியும் இல்லை, கடையாவும் மாமரத்தையும் முடியல, சோத்து பானையும் கூட விழுதில்லை. அதை தூக்கி கொண்டு வச்சு அதை தின்னு போட்டு பானையை நைக்கி இருந்து கொண்டு போகுது. அந்த மாதிரி இருந்து பொழுதுபட்டா நித்திரை இல்லை. சிவராத்திரி மாதிரி கண்மூடிக்கு காவ பார்க்க வேண்டியிருக்கு. இந்த மக்களின் அடிப்படை வசதிகளை சீரமைத்துக் கொடுக்க வேண்டியது அரசாங்கத்தின் பொறுப்பல்லவா? இந்த மக்களின் பிரச்சினைகள் தொடர்பில் அரசு அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுப்பார்களா? யாழ் கோண்டாவில் பகுதியில் ரயிலில் பாய்ந்து தற்கொலை செய்து கொண்ட பாடசாலை மாணவன் ராஜேஸ்வரன் செந்தூரனின் இறுதி கிரியைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. இது தொடர்பான மேலதிக தகவல்களை வழங்குகின்றார் எமது அலுவலக செய்தியாளர் விக்னேஸ்வரன் கஜீபன். நேற்றைய தினம் கோண்டாவில் பகுதியில் ரயிலில் பாய்ந்து தற்கொலை செய்த கொக்குவில் இந்து கல்லூரி மாணவனுடைய இறுதிக் கிரிகைகள் இன்றைய தினம் கோப்பாய் வடக்கில் அமைந்துள்ள அவரது இல்லத்தில் நடைபெற்று தற்பொழுது கோப்பாய் இந்து மயானத்துக்கு எடுத்துச் செல்லப்படுகின்ற நிகழ்வுகள் ஆரம்பமாகி இருக்கின்றன. நேற்றைய தினம் குறித்த மாணவன் கோண்டாவில் ரயில்வே நிலையத்துக்கு அருகில் தற்கொலை செய்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. குறித்த மாணவன் தற்கொலைக்கு அருகில் அரசியல் கைதிகளினுடைய விடுதலையை வலியுறுத்தி ஒரு கடிதம் ஒன்றும் விட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. நியூஸ் செய்திகளுக்காக யாழ்ப்பாணத்திலிருந்து விக்னேஸ்வரன் கஜீவன். லிந்துலை ஸ்ரீ முத்துமாரியம்மன் கும்பாபிஷேகம் இன்று நடைபெற்றது. லிந்துலை ஸ்ரீ முத்துமாரியம்மன் கும்பாபிஷேகம் இன்று ஆரம்பமாகியது. கும்பாபிஷேகத்தில் அம்மன் அருள் வேண்டி பெருந்திரளான பக்தர்கள் வருகை தந்திருந்தனர். கல்முனை ஸ்ரீ மாணிக்க பிள்ளையார் ஆலய புனருத்தாபரண அடிக்கல் நாட்டு வைபவம் இன்று நடைபெற்றது. ஸ்ரீ மாணிக்க பிள்ளையார் ஆலயம் சுமார் 400 ஆண்டு வரலாற்றினை கொண்டுள்ளது. ஆலய பரிபால சபையினரின் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் பெருந்திரளான பக்தர்கள் கலந்து கொண்டிருந்தனர். அந்த விவரங்களுடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் இன்றைய தினத்திற்கான மதிய நேர பிரதான செய்தி அறிக்கை நிறைவடைகிறது. நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான செய்தி அறிக்கை இரவு 8 மணிக்கும் மணித்தியாளர் செய்தியை 2:25 எதிர்பாருங்கள். வணக்கம்.